ஹாய் எவ்ரிவன், நம்ம இப்போ பேரியர்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பேரியர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ஹாரிசான் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ரெண்டையுமே நம்ம மெஷர் பண்ணுவோம். இப்போ ஷார்ட் டேர்முக்குள்ளே நமக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு ரிவார்ட்ஸ் அண்ட் போனஸ் கொடுத்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இதே அந்த ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு லாங் டைம் இருக்குது அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நமக்கு என்னென்ன ரிசல்ட்லாம் வரும் அப்படின்றத நம்ம குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் பெர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ரிஸ்க் கன்சிட்ரேஷன். ஒரு ஸ்ட்ராட்டஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போதுல என்னென்ன ரிஸ்க்லாம் வரும் அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோம். குவாலிட்டேட்டிவ் மெஷர் எதுக்கு பண்ணுவோம் அப்படின்னா ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்படி ரிஸ்க்கை அவாய்ட் பண்ணுறது மூலமாக நம்ம ஃப்யூச்சரில் வர்ற ஃபெயிலியர்ஸை அவாய்ட் பண்ணலாம். அது குவாலிட்டேட்டிவ் மெஷரில் இந்த பிஹேவியருக்குலாம் ரிஸ்க் ஜாஸ்தி அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு எம்ப்ளாயீஸ்க்கு ரிவார்ட்ஸ் என்னெல்லாம் கொடுப்போம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் மெஷர் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன் போனஸ் அந்த மாதிரி ரிவார்ட்ஸ் கொடுப்போம். பேசிஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ரிவார்ட். ஸோ இண்டிவிஜுவல் ரிவார்டு நம்ம எதுக்கு ஏற்ற மாதிரிலாம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட எபிலிட்டி, அவங்களோட ஹானஸ்டி அண்ட் ஜாபில் சாட்டிஸ்ஃபைடாக அந்த எம்ப்ளாயீஸ் அவங்க ஜாபில் இருக்காங்க அப்படின்றது தான் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் குரூப் ரிவார்ட். வேலைக்கு ஒரு எம்ப்ளாயி இன்னொரு எம்ப்ளாயை டிபெண்ட் பண்ணி தான் இருப்பாங்க. குரூப்பாக தான் அந்த ஒர்க் செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி ஒர்க்குக்கு நம்ம குரூப் ரிவார்டு கொடுக்குறது தான் கரெக்டாக வரும். அதுக்கு இண்டிவிஜுவல் ரிவார்டு நம்மளால் கொடுக்க முடியாது. லாஸ்ட் ஒன் விஷன் பேரியர். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன் வேல்யூஸ் அந்த ஆர்கனைசேஷன் கிட்ட இருக்கிற மெட்டீரியல் ரிசோர்ஸஸை வச்சு தான் டிசைட் பண்ணாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. அந்த ஆர்கனைசேஷனில் எவ்வளோ நாலேஜபிள், அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற வேல்யூஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஆர்கனைசேஷனோட நாலேஜ், இன்ஃபர்மேஷன் அதை பேஸ் பண்ணி தான் ஆனால் இப்போது ஒரு ஆர்கனைசேஷனோட வேல்யூஸ் எப்படி டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் மெட்டீரியல் ரிசோர்ஸஸை வச்சு தான். அதாவது அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் எவ்வளோ நாலேஜபிளாக இருக்கிறாங்க, இன்ஃபர்மேட்டிவாக இருக்கிறாங்க அண்ட் டெக்னாலஜிஸ் எந்தளவுக்கு அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியுது அப்படின்றத வச்சு தான் டிசைட் பண்ணுறோம். ஸோ ஆர்கனைசேஷன் கல்ச்சர் இன்டர் அண்ட் இன்ட்ரா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ அது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஒரு விஷன் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். அப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த விஷன் பேரியரை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும்.